இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த 20வது அதிகாரத்தில் அபிமெலக்கு என்ற அரசனை பற்றியும் அவன் ஆபிரகாமின் மனைவியை அபகரித்து கொண்டு அவனுடைய அரண்மனைக்கு செல்வதை பற்றியும், அவன் ஆள் அனுப்பிய பிற்பாடு ஆண்டவர் இவனுக்கு கனவில் தோன்றி, இதோ நீ செய்கிறது சரியல்ல, அவள் அடுத்தவன் மனைவி, எனவே இனி அவள் பொருட்டு எந்த ஒரு தவறும் செய்யாதே என்று அவனுக்கு கட்டளையிடுவதையும், அது மட்டுமல்லாமல் ஆண்டவரிடம் அபிமெலக்கு பேசுகிறார். ஆபிரகாம் இதை அவருடைய சகோதரி என்று சொல்லியிருந்தால் அதனால்தான் நான் நீதியின்படிதான் இதை செய்தேன் என்று கடவுளிடம் பேசுவதையும், கடவுள் அதை ஏற்றுக்கொண்டு நீ உண்மையுள்ளவன்தான், அதனால்தான் அவனை முன்கூட்டியே உனக்கு எச்சரிக்கிறேன், நீ போய் ஆபிரகாமிடம் உனக்காக மன்றாடச் சொல், ஏனெனில் அவன் ஒரு இறைவாக்கினன், உனக்காக அவன் மன்றாடினால் நீ பிழைப்பாய் என்பதை அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அப்போ ஆபிரகாமிடம் வேண்டினால் கடவுள் செவிமடுப்பார் என்ற செய்தியை அபிமெலக்கு அரசரிடம் சொல்ல, அபிமெலக்கு தன்னுடைய ஆட்களை அனுப்பி இதோ அவனுடைய மனைவியையும் அனைத்தையுமே அவனிடம் திரும்பி ஒப்படைத்துவிட்டு ஆபிரகாமிடம் கேள்வி கேட்கிறார். ஏனப்பா அப்படி செய்தாய்? இதோ உன் சகோதரி என்று சொன்னதனால்தான் நான் இதோ அவளிடம் ஆசைப்பட்டேன், நீ ஏன் எப்படி சொன்னாய் என்பதையும், ஆபிரகாம் இதோ நான் சகோதரி என்று சொன்னால்தான் என்னை இந்த மக்கள் விடுவார்கள், இல்லாவிட்டால் என்னை கொன்று விடுவார்கள் என்ற எண்ணத்திலே நான் சொல்லிவிட்டேன் என்றும் அவர் சொல்ல, மறுபடியும் அபிமெலக்கு ஆபிரகாமிடம் மன்றாட, ஆபிரகாம் கடவுளிடம் மன்றாடி இவனுக்கு தண்டனை தீர்ப்பை நிறுத்தினார். அது மட்டுமல்ல, இவர்களுடைய ஆடு மாடுகள் பெண்கள் மேல் இருந்த அந்த சாபக்கேட்டையும் நோய்களையும் நீக்குகிறார். அதாவது அபிமெலக்கின் பேரில் அவருடைய பெண்களுக்கு மலடியாக்கியிருந்த அந்த இறைவன் அவர்களுக்கு பிள்ளை பெற்றையும் கொடுக்கிறார். என் அன்பு சகோதரமே, இதன் வழியாக நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், எவ்வாறு ஆபிரகாமிடம் நீர் வேண்டினால் கிடைக்கும் என்று கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, அதேதான் நம்முடைய இறைவனிடம் நம்முடைய புனிதர்கள் வழியாக, நம்முடைய அன்னை மரியாள் வழியாக நாம் வேண்டும் பொழுது நமக்கும் ஆசீர்வாதத்தை கடவுள் அள்ளி கொடுப்பார் என்ற எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு நெகேப்புக்கு சென்று காதேசுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து பின்னர் கெராரில் தங்கினார். அப்பொழுது ஆபிரகாம் தம் மனைவி சாராவை தம் சகோதரி என்று சொல்லிக் கொண்டமையால் கெரார் மன்னனாகிய அபிமெலக்கு ஆள் அனுப்பி அவரை அழைத்து வரச் செய்தான். இரவில் ஆண்டவர் அபிமெலக்குக்கு கனவில் தோன்றி, இதோ நீ அழைத்து வரச் செய்த பெண்ணின் பொருட்டு நீ சாகப் போகிறாய், ஏனெனில் அவள் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் என்று அவனிடம் கூறினார். அதுவரை அவரை தொடாதிருந்த அபிமெலக்கு அது கேட்டு மறுமொழியாக, என் தலைவரே, உண்மையாகவே நேர்மைமிக்க இனத்தவரை நீர் அழிப்பீரோ? அவன் அவளை தன் சகோதரி என்றும் அவள் அவனை தன் சகோதரன் என்றும் அறிமுகப்படுத்தவில்லையா? நான் நேரிய இதயத்தோடும் தூய கைகளோடும் இதை செய்தேன் என்றான். கடவுள் கனவில் தோன்றி அவனை நோக்கி, நீ நேரிய இதயத்தோடு அப்படி செய்தாய் என்று அறிவேன், அதனால்தான் எனக்கு எதிராக பாவம் செய்யாத உன்னை காப்பாற்றி அவளை தொடவிடவில்லை. உடனே அந்த பெண்ணை அவளின் கணவனிடம் அனுப்பிவிடு, ஏனெனில் அவன் ஒரு இறைவாக்கினன், அவன் உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய், அவளை நீ அனுப்பாவிடில் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் செத்து மடிவீர்கள் என்பது உறுதி என்றார். அபிமெலக்கு அதிகாலையில் எழுந்து தன் வேலைக்காரர் அனைவரையும் அழைத்து
அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அதை கேட்டு அவர்கள் மிகவும் அச்சமுற்றனர். பின் அபிமெலக்கு ஆபிரகாமை வரவழைத்து, நீர் எங்களுக்கு என்ன காரியம் செய்துவிட்டீர்? எனக்கும் என் நாட்டிற்கும் இப்படி இப்பெரும் பழி நேரும்படி நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? செய்திருக்க கூடாதவற்றை நீர் எனக்கு செய்துவிட்டீரே. நீர் எக்காரணத்தை கொண்டு இக்காரியம் செய்தீர் என்று அவரிடம் வினவினான். ஆபிரகாம் மறுமொழியாக, இவ்விடத்தில் கடவுளுக்கு அஞ்சுபவர் எவரும் இல்லை என்றும் என் மனைவியை அடையும் பொருட்டு என்னை கொன்று விடுவார்கள் என்றும் நினைத்தேன். மேலும் உண்மையில் இவள் என் சகோதரியே, இவள் என் தந்தைக்கு பிறந்த மகள், ஆனால் என் தாயின் மகள் அல்ல. அவளை நான் மணந்து கொண்டேன். மேலும் நான் என் தந்தையின் வீட்டை விட்டு கடவுள் என்னை அழைத்து திரிய செய்தபோது நீ எனக்கு பேருதவி செய்ய வேண்டும். நாம் செல்லுமிடமெல்லாம் நான் உன் சகோதரன் என்று சொல் என்று அவரிடம் நான் கூறியிருந்தேன் என்றார். அப்பொழுது அபிமெலக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்ததுமன்றி அவர் மனைவி சாராவையும் அவரிடம் ஒப்படைத்தான். மேலும் அபிமெலக்கு, இதோ உமக்கு முன்பாக எனது நாடு இருக்கிறது, உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு நீ வாழலாம் என்றான். மேலும் சாராவை நோக்கி, இதோ உன் சகோதரருக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்துள்ளேன். உன்னோடு இருப்பவனின் பார்வையிலிருந்து அது மறைக்கும் திரையாக அமையட்டும். அனைவர் பார்வையிலும் உன் பழி நீங்கிவிட்டது என்றான். ஆபிரகாம் கடவுளிடம் அன்றாடவே கடவுளும் அபிமெலக்கையும் அவன் மனைவியையும் அடிமை பெண்களையும் குணமாக்கி அவர்களுக்கு பிள்ளைப்பேறு அளித்தார். ஏனென்றால் ஆபிரகாமின் மனைவி சாராவை முன்னிட்டு ஆண்டவர் அபிமெலக்கு வீட்டில் இருந்த பெண்களை மலடியாக்கியிருந்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.